வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஃபிசிக்கலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கான இம்பார்ட்டண்டான வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வந்து நிறைய இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகுறவங்க என்னென்ன ஈவெண்ட்லலாம் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும், அது கூடவே வந்து இப்போவே என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கணும், உங்களோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், நீங்கள் ஈவெண்ட்டுக்கு போகும்போது என்னென்ன திங்ஸ்லாம் கூட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான அடுத்தடுத்தான அப்டேட்டான நியூஸ் உங்களுக்கும் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் ஃபிசிக்கலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இன்னுமே வந்து ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் ஒன்று சொல்லணும்னா, இப்போவே நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ரிசல்ட் அவங்க ரிட்டன் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை அறிவிச்சதுக்கப்புறம் 40லேருந்து 45 நாள், மேக்ஸிமம் வந்து 45 நாள் தான் நமக்கு டைம் இருக்கும். அதுக்குள்ளே நம்மளால் ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆக முடியாது. ஸோ இப்போத்துலேருந்தே உங்களோட ப்ராக்டிஸ் ஆரம்பிங்க. அதாவது உங்களோட மார்க் 70க்கு ஒரு 50க்கு மேலே இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து உங்களோட ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டைம் யூஸ் ஆகட்டால் கூட நெக்ஸ்ட் டைம் கூட உங்களுக்கு அது யூஸ் ஆகும். அப்படி இல்லைனா கூட உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ வந்து 50க்கு மேலே நீங்கள் மார்க் வச்சுருங்கன்னா தாராளமாக இப்போத்துலேருந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிக்கான ஃபிசிக்கல் எக்ஸாம் வந்து முடியிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி நிறைய பேருக்கு முடிஞ்சிருக்கும், இன்னும் சில பேருக்கு மட்டும் தான் முடியாமல் இருக்குது. அதனால் எஸ்ஐக்கான ஃபிசிக்கலுமே சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். நீங்களுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிசி எக்ஸாமுக்குமே வந்து நமக்கு அடுத்தடுத்து டிஎன்யூஎஸ்ஆர்பியோட ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. அதை மாதிரியே தான் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்குமே ப்ராசஸ் ஸ்பீடாக இருக்கும். எக்ஸாம் எழுதின கொஞ்ச நாள்லேயே நமக்கான ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே இது பிசி எக்ஸாமுக்குன்னு பார்த்தோன்னா ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி கூடவே வந்து ஃபிசிக்கல் வரைக்குமே நடந்துருச்சு. வித்தின் வந்து 1 to 1.5 மந்த்துக்குள்ளே இதெல்லாம் நடந்துருச்சு. அப்படிங்கும்போது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்குமே அவங்களோட ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதனால் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் ஃபிசிக்கலுக்கு ட்ரை பண்ணலை, நான் வந்து மார்க் 50 எடுத்திருக்கேன், 49 எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஃபிசிக்கலுக்கு. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, லாஸ்ட் டே எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு யாருமே இருக்காதீங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, என்னென்னா வந்து எக்ஸாம்லலாம் நல்ல மார்க் எடுத்து வச்சுருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் சில டவுட் இருக்கும், அது கூட வந்து ஈவெண்ட்டை பற்றி சில டவுட் இருக்கும். அவங்களுக்கான தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ அதை மாதிரி நீங்களாம் இன்னுமே வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டை பற்றி யோசிச்சுக்கிட்டு இன்னும் நிறைய டவுட்ஸோடு நீங்கள் ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுக்கான ஃபிசிக்கல் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோ பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து ரிலீஸ் பண்ண பிடிஎஃப் தான். அதனால் இதை பார்த்து நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு மென்னுக்குன்னு பார்த்தோன்னா ஓசிபி, சிபிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, அதாவது எஸ்சி, எஸ்டி, எஸ்சி இந்த கம்யூனிட்டியை தவிர்த்துட்டு மற்ற எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக இருந்தாலும் உங்களுக்கான ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோன்னா, மென் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 170 சென்டிமீட்டரும், விமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 159 சென்டிமீட்டரும் இருக்கணும். அதே இது நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா மென் கேட்டகிரிக்கு வந்து 167 சென்டிமீட்டரும், விமன் கேட்டகிரிக்கு வந்து 157 சென்டிமீட்டரும் இருக்கணும். கூடவே வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பாய்ஸ்க்கு வந்து சாதாரண நிலையில் வந்து 81 சென்டிமீட்டரும், விருந்த நிலையில் வந்து எக்ஸ்ட்ரா 5 சென்டிமீட்டரும் இருக்கணும். அதாவது விருந்த நிலையில் அவங்க மெஷர் பண்ணும்போது 81லேருந்து 86 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டே கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு தானே எக்ஸ் சர்வீஸ் ஒர்க் முடிச்சுட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனாக வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டே கிடையாது. இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்டியூரன்ஸ் டெஸ்ட் நடக்கும். ஃபஸ்ட்டு டேயில் நமக்கு என்ன ஈவெண்ட் நடக்கும்னு பார்த்தோன்னா, என்டியூரன்ஸ் டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க. அந்த என்டியூரன்ஸ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைக்கல நீங்கள் உள்ளே போக முடியும். ஏன்னா என்டியூரன்ஸ் டெஸ்ட்டில் நமக்கு எந்த மார்க்குமே கிடையாது. என்டியூரன்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் டே நடக்கிற ஸ்டார் ஈவெண்ட்டுக்குன்னு உங்களை வந்து செலக்டே பண்ணுவாங்க. இது வெறும் குவாலிஃபையிங் நேச்சர் தான். அதனால் இதில் வந்து மார்க் உண்டா அப்படிலாம் யாருமே கேட்காதீங்க. குவாலிஃபையிங் நேச்சரில் நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அதனால் இதை ரொம்ப ரிலாக்ஸாகவும் எடுத்துக்க முடியாது. நம்ம இதில் எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோமோ ஃபஸ்ட்டு டே அந்த ஹோப்பும் அந்த கான்ஃபிடென்ஸும் தான் செகண்ட் டே நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ என்டியூரன்ஸ் டெஸ்ட்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா வந்து விமனை பொறுத்தளவுக்கு 400 மீட்டரும் மென்னை பொறுத்தளவுக்கு 1500 மீட்டரும் தான். இது ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஆனால் இதுதான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு குவாலிஃபையிங் நேச்சரே. ஸோ வந்து இதை எவ்வளோ கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்களோ அப்போ தான் அடுத்த நாள் நம்மளோட ஃபிசிக்கலுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம், நேற்றுக்கு வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம், ஸோ இன்றைக்கி கிளியர் பண்ணால் நம்மளுக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கும்.
இப்போ என்டியூரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் மென் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 1500 மீட்டரை 7 நிமிஷத்துலையும், விமன் கேண்டிடேட்டுக்கு வந்து 400 மீட்டரை 2.5 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதே இது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்குமே 1500 மீட்டர் 8 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபிசிக்கல் போகும்போது வாட்சை எடுத்துகிட்டு போகாதீங்க. நான் வந்து வாட்சை பார்த்துட்டு ஓடும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செகண்ட்ஸுமே வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நான் வந்து எப்படி அப்போ டைமை பார்த்துக்கிறது, நான் எப்படி வந்து டைமிங்குள்ளே முடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரவுண்ட்லேயே நமக்கு வந்து டைமர் இருக்கும். எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி பெருசாக வேற இருக்கும். ஸோ அதுவே நமக்கு போதும். இப்போ விமன் கேண்டிடேட்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து கிரவுண்டை வந்து ஒரு ரவுண்ட் அடித்தாலே 400 மீட்டர் முடிஞ்சிடும். டைமிங் எப்படி டைமிங்குள்ளே கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 200 மீட்டரை கிராஸ் பண்ணும்போதே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து டைமிங் நல்ல தெளிவாக தெரிகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. டைமர் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த டைமிங்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். 200 மீட்டர் தாண்டும் போதே உங்களுக்கான டைமரை நீங்கள் பார்த்துருவீங்க. அதே இது மென் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரவுண்ட் வந்து கிரவுண்டை ஃபுல்லாக முடிக்கிற மாதிரியும் எக்ஸ்ட்ரா ஒரு 300 மீட்டர் மட்டும் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைமிங் ஓடும்போதே உங்களுக்கு மேலேயே வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி தான் வந்து டைமர் செட் பண்ணியிருப்பாங்க. அதனால வாட்ச் தயவு செஞ்சு யாருமே வந்து ஃபிசிக்கலுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. அதை பார்த்துட்டு ஓடும்போதே அந்த இடத்துல ஒரு பதட்டம் வந்துடும். ஆனால் மேலே இருக்க டைமரை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹோப் வரும், ஓடிடலாம், இவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குன்னு. அதே இது நீங்கள் வாட்சை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஹோப்பு கிடைக்காது. நீங்கள் கையில் கட்டியிருக்க வாட்சை பார்த்துட்டு ஓடும்போது உங்களுக்கு பதட்டத்தில் டைம் தான் வேஸ்ட் ஆகுமோ தவிர்த்துட்டு வேறு எதுவும் கிடைக்காது. அதே இது நீங்கள் டைமரை பார்த்துட்டு ஓடுறீங்க, கிரவுண்டில் ஒரு டைமர் வச்சுருக்காங்களா, அதை பார்த்துட்டு ஓடும்போது நீங்கள் நேராக பார்த்துட்டு ஓடுவீங்க. ஸோ வந்து இவ்வளோ செகண்ட்ஸ் தான் இருக்குது, ஓடிடலாம், இன்னும் இவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது, ஓடிடலாம்னு ஒரு ஹோப்பு தானாக வந்துடும். அந்த வாட்சை பார்க்குறதுக்கும் டைமரை பார்க்குறதுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இதையும் தவிர்த்துட்டு சில பேர் இருப்பீங்க, நான் வந்து வாட்ச் கட்டியிருந்தா தான் நல்லா வந்து கான்ஃபிடென்ஸாக ஓடுவேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. இன்னும் ஒன்று இம்பார்ட்டண்டாக சொல்லணும்னா, நமக்கு இந்த ஃபஸ்ட் டே வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டும் என்டியூரன்ஸும் நடக்குதா, இது கண்டிப்பாக நம்மளோட ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. மேபி பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். முக்கால்வாசி அப்படி தான் இருக்கும். 90% அப்படி இருக்கும். ஒரு 10% மட்டும் தான் வந்து ஓன் டிஸ்ட்ரிக்டில் நமக்கான எஸ்ஐ ஃபிசிக்கல் கிடைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ட்ராவல் வந்து 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு முந்தின நாளே நீங்கள் வந்து உங்களோட பிளேஸ்க்கு உங்களுக்கான ஃபிசிக்கல் நடக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் ஸ்டே பண்ணிடுங்க. அதுக்கு முந்தின நாளே பக்கத்தில் ஏதாவது வீடு எடுத்தாலும் சரி, அல்லது ரூம் எடுத்தாலும் சரி, அல்லது உங்கள் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அங்கே போய் வந்து ஸ்டே பண்ணிடுங்க. கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேயை பார்த்துக்கோங்க. அதுக்கு நான் அந்த ஊரில் போய் இருந்துட்டு நான் வந்து அந்த ஊர்லேருந்து கிரவுண்டுக்கு வரதுக்கு வந்து ஒரு 1/2 hour ஆகும் அப்படின்ற இடத்த தங்காதீங்க. கிரவுண்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் இருக்க முடியுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க உங்களோட ஸ்டேயை. ஏன்னா காலையில் 6:30க்கே நம்மளை கிரவுண்டுக்குள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால நிறைய பேர் 5 மணிக்கு முன்னாடியே அங்கே தான் இருப்பாங்க. ஸோ சீக்கிரமாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 6 மணிக்கு முன்னாடியே கிரவுண்டு இருக்கிற கிரவுண்டுக்கோ வரதுக்கு ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா 5 மணிலேருந்து லைனில் உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை வந்து அவங்க எப்படி கூப்பிடுறாங்கன்றது தெரியாது. நீங்கள் எந்த ஷிஃப்ட்டில் வரீங்க அப்படின்றதுமே வந்து உங்களுக்கு தெரியாது. உள்ளே போன பிறகு தான் தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே போயிருங்க கிரவுண்டுக்கு. அது கூடவே வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா வந்து தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி அங்கே கிடைக்கலாம், அல்லது கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கலாம். நீங்கள் ஒரு பதட்டத்தில் அங்கே போய் தண்ணியை கூட எடுக்க போக மாட்டீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 2 பாட்டில் தண்ணி, அது கூடவே வந்து லெமன் ஜூஸ் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அது கூடவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, காலையிலே சாப்பிட்டுட்டு போயிருங்க. 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. ஏன்னா சாப்பிடாமல் உள்ளே போனீங்கன்னா காலையிலே நீங்கள் ஒரு 11 மணிக்கு போகலாம், 2 மணிக்கு மேலே போகலாம். ஏன்னா வந்து 2 to 3 மணி வரைக்கும் பிரேக் இருக்கிறதுனால, மதிய சாப்பாடுக்கு பிரேக் இருக்கிறதுனால உங்களுக்கான ஷிஃப்ட் எதுன்னு தெரியாது. அதனால கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிடாமல் போய் வெயிலில் நின்னீங்கன்னா இவ்வளோ நாள் எடுத்த ப்ராக்டிஸே வேஸ்ட் ஆயிரும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்தேன் மேடம், அதனால வந்து டார்க் சாக்லேட் மட்டும் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட சொன்னாங்க, அப்போ தான் எனர்ஜி கிடைக்கும். நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்துட்டு காலையில் வந்து ஸ்வீட்டே இல்லாத டார்க் சாக்லேட் சாப்பிட்டா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அதனால தான் நாங்கள் சாப்பிடாம வந்துட்டோம்லாம் சொல்லுவாங்க. அப்படி யார் சொல்கிறதையும் யாருமே கேட்காதீங்க. டார்க் சாக்லேட் சாப்பிட்லாம் தான், ஒரு எனர்ஜி கிடைக்கும் தான். பட் வந்து அதில் ஸ்வீட்டே இல்லாத டார்க் சாக்லேட்டாக பார்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். அதனால அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சாப்பிடாம மட்டும் போயிடாதீங்க. சில பேர் வந்து சாக்லேட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பீங்க. கண்டிப்பாக எனர்ஜி கிடைக்காது. அது வந்து ஒரு மித்தாவே தான் இன்னுமே இருக்குது. நிறைய பேர் வந்து அதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்து சாப்பிட்டுட்டே நீங்கள் கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. அதுக்குன்னு ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க. சப்பாத்தி, இட்லி இதை மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க காலையில் சாப்பாடாக. நைட்டு கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் படுக்கணும். இல்லைனா காலையில் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்காது. வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு, இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு நமக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும், ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் எப்படி இருக்கும், நீங்கள் காலையிலே போகும்போது என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பற்றி நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து வீடியோ ரொம்ப லாங்காக போகிறதுனால நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இந்த டீட்டெயில் வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகாமல் போயிடும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பற்றி
வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இது வரைக்கும் நடந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எப்படி இருந்தது, இந்த வருஷமும் எப்படி நடக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள். கூடவே வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் எத்தனை ஸ்டார்ஸ் கிடைக்கும், நம்ம வந்து எவ்வளோ மீட்டருக்குள்ளே வந்து இந்த ஈவெண்ட்டை முடித்தா, எவ்வளோ டைமிங்குள்ளே முடித்தா எவ்வளோ ஸ்டார்ஸ் கிடைக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்டேட்டான நியூஸ் உங்களுக்கும் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கு எழுதிட்டு ஃபிசிக்கலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி டிஎன்யூஎஸ்ஆர்பி ஃபிசிக்கலை பற்றின டீட்டெயில் அவங்களுக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் சரி, உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.